ஏங்க அப்பா தம்பி என்னைய பாடுறா லூசு முண்டையா கூட்டம் எவ்வளவு தனியா வந்து கத்திக்கிட்டு கிடக்க உன்னே தான் தம்பின்னு அங்கே யாரை பார்த்துக்கிட்டு கிடக்குற பார்க்க கூட்டம் நிறைய கூட்டம் நல்லா கூடிதான் இருக்காங்க எவ்வளோ அமைதியாக நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை வணக்கம் சொல்லணும் வணக்கம் சொல்லுங்க முதல்ல வந்தாரை மதிப்பது என்ன தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாடு தெரிஞ்சுக்கிட்டீங்களா வணக்கங்க உன்ன மாதிரி நல்ல மனுஷன் உட்காந்துருக்கான்ல அவன் மூத்திரத்தை வாங்கி 3 கை கொடுறா முதல்ல என்ன ஆச்சுக்கா எது பிரச்சனையா நல்ல மனுஷன் அது நல்ல மனுஷன்டா அந்த மூத்திரத்தை கூட உனக்கு கொடுக்க மாட்டானா இங்கே அமைந்து கொண்டிருக்கும் மரக்குளம் கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க புதுக்கோட்டை அருகமாகமுள்ள ராதாச்சலி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பங்காளின் சார்பாக பொன்னாடை பத்தி எவ்வளவு சபை வணக்கம் நாகரிகமா சொல்றேன் இழைச்சிருக்கா கேட்கிற உன் துருத்தியை மூடிக்கிட்டு உக்காடுற சரியா எப்போ பேசணுமோ அப்போதான் பேசணும் அன்னைக்கே உன்னை எச்சரிச்சிருக்கிறேன் தொண்டையை திறக்காத அழகர் ஆத்துல இறங்குற மாதிரி நீ இந்த ஆத்துல இறங்குற மாதிரி இருக்கும் ஆழம் தெரியாம காலை விடாத புகஞ்சு போயிருக்கு சொல்றத கேளு என்ன அழகர் அந்த ஆத்துல இறங்கினாரு இந்த அழகர் இந்த ஆத்த பார்க்காம விட மாட்டேன்ட்டேன் பாத்திராதடா உள்ள ஜாமான உள்ள போயிரும் முதல்ல ஆமா அதனால ஆரம்பிச்சிடமானே வந்தமா சிறப்பா தொழில செஞ்சமா சம்பளத்தை வாங்கலான்னு இருக்கணும் அதே போல நாடக அமைப்பாளர்மான அன்பண்ணன் ஆரூர் அண்ணன் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் அழகுராஜ் அண்ணன் ஹார்மோனியம் பின்பாட்டாக வரப்போறாரு உண்மைக்குமே அவர் மனமாற வாழ்த்துறோம் நாங்க கை தட்டுங்க முதல்ல நல்லா தட்டுங்க என்ன 50 பேர் என்ன பதத்தா போய் கிடக்கு நல்லா தட்டினாதான் என்ன முதல்ல அதனால ஆரம்பிச்சிடமா பிடிங்க ஆனால் எனக்கு மட்டும் வாடி ஏற்றுங்க எனக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த 4 பேத்துக்கு எர்த்த வச்சு விடுங்க வாயை பிடிச்சி இழுக்கட்டும் அந்த மைக்கில் வந்து கரண்டை வச்சு விடுங்க மச்சான் இல்ல நம்ப முடியாது எனக்கு மச்சின என்ன பூரா நம்ப முடியாது ஆமா நான் சொல்ல மாதிரி வைக்காதீங்க
ஏங்க அப்படி ஸ்பீடா வாசல் என்ன ஸ்பீடா நக்குற இதுல இருந்து மூட்ல விட்டாடி ஏய் இதுல இருந்து நீ நினைக்கணும் என்ன இழுத்துக்கிட்டு எப்படி போடுறேன் நல்லதான் போட்டு கிழிச்சியா முதல்ல நீ வாய்ப்பு மட்டும் கொடு என்னத்த வாய்ப்பு கொடுத்து அப்படியே பொங்கு தள்ளிடுவேன் முதல்ல வர பொட்டிக்க எப்பாட்டா வெங்காய பயல் வார பட்டில பொட்டு கிளியிற ஒரு நகைச்சுவை மாமன்னர் நாடக உலகத்தில் தனக்கன்னு இடம் பிடித்து கொண்டு இருக்கும் தங்கராஜ் என்ன தொங்குராஜ் ரொம்ப அசிங்கமா பேசாதம்மா தங்கராஜ்னா லேஸ் பட்டல நினைக்கிறியா ராதா செல்வி அழகாக ஆடுறா அழகு இல்லைன்னா இல்லையா சொலகு இருக்கு இல்லையா அழகா இருக்கும் இல்ல ஓ முகர கட்டைக்கு என்னமோ நீ சொல்லித்தான் நாங்க கேள்விப்படுறோம் அழகு இல்லைன்னா என்ன சொலகு இருக்குல்ல அதை பார்க்க வேண்டியதானே ஓதா செல்வி பூலாந்தேவி 22 பேர் தூக்கி போட்டு கும்பாபிஷேகம் பண்ணாகலாம் 22 பேர் போட்டு கும்பாபிஷேகம் பண்ண அத்தனை கொட்டையும் அர்த்தம் இல்ல அப்ப நீ இன்னைக்கு மாட்டிருக்கிய உனக்கு இல்லாமே பண்ண என்னடா ஆண்டா அதாச்சி உங்க சொல்லல அத்தாச்சி ஓத்தா அவன் என்ன சொல்றான்னு கேளு ஆய பாரு பண்ணி பீதுன்ன மாதிரி அதாச்சி உங்க சொல்லல ஓட்ட இருந்தா சொல்லுங்க நார் பிடிச்சு விடுறேன் யாரு நீ தானே அடுத்த ரிப்போர்ட் உனக்கு எதுக்கு அண்ணன் பேச்ச கேட்காத தேர இழுத்து தெருவில் அப்படித்தான் கேட்பேன்னு சொல்லு ஞாபகத்தில் வச்சுக்க முதல் ஆட்ட பெட்டிக்காருக்கு 2வது ஆட்ட மிருதங்காரங்களுக்கு 3வது ஆட்ட ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு 4வது ஆட்ட தாளக்காருக்கு ஆமா நான் எப்படி பாடுறனோ எங்க அண்ணன் அதே மாதிரி பாடுவாரு நீங்க பாடுற மாதிரியே ஆடுகாலி அழகர் பாடணும் சூப்பரா பாடுவேன் பேச்சு பேச்சு திறமைனா ஒரு பக்கத்து இருக்கட்டும் நீ நல்லா பேசக்கூடிய பையன்தான் நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி வாங்கிப்பேன் மவனை சட்டி கிழிஞ்சு போயிடும் இங்க நான் சொல்றேன் கேளு ஆல்ரவுண்டுக்காரங்க ஒரு மோசமானவங்க நீ வாக்கு கொடுக்காத என்னைய பத்தி தெரியுமில்ல கலட்டிடுவாங்க அப்புறம் என்னைய பத்தி தெரியுமில்ல உன்னை பத்தி தெரியும் ஊர் உலகத்தையே இருந்தாலும் சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு கடமைக்காண்டி சொல்றேன் ஆமா வீரமணிதாசன் அப்படின்னு ஐயப்பன் பாடல் பாடுவாங்க அவங்களோட வர 28ஆம் தேதி சென்னை 29ஆம் தேதி சென்னையில் எனக்கு ரெக்கார்டிங்கு ஆமாம் அதை சொல்லணும் அப்படின்னு நான் ஒரு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கேன் எல்லாம் உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் தான் எனக்கு இந்த மாதிரி கிராமத்தார்கள் எனக்கு ஒரு உச்சரிப்பு கொடுக்குறனால தான் நல்லா பாடுறேன் நல்லா பேசுகிறேன் நல்லா திறமைகளை கொண்டு வரேன் இந்த மாதிரி என்ன மாதிரி 1000 ராதா செல்விகள் உருவாகணும் ஈவன் நோனியை கலட்டணும் போதுங்க நீ ஒரு ஆளே பெரிய ஆளுங்க போதுமா சரி ஓகே நன்றி கலந்த வணக்கம் அதனால வந்தாரை வாழ வைப்பது தமிழின் பண்பாடு சந்திக்கக்கூடிய விரைவாக சந்திக்கணும் இந்த வள கொலை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க அதை பட்டு பட்டுன்னு செஞ்சு பொட்டு போயிடணும் சரியா